ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அந்த என்டிபிசி கிராஜுவேட் போஸ்ட் எக்ஸாமோட அந்த சிபிடி 1 எக்ஸாமோட ஸ்கோர் கார்டு லிங்க் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங்லேருந்து பண்ணாங்க. இப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்கோர் கார்டு பார்த்துக்க முடியும். இந்த லிங்க்கை வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் போய் இந்த லிங்க் எடுத்துக்கோங்க. அந்த லிங்க் உள்ள போனீங்கன்னாக்கா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அதில் ஒரு கேப்சா நம்பர் இருக்கும். அதை டைப் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா ஸ்கோர் கார்டுக்கு கீழே கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துக்க முடியும். இப்போ அந்த ஸ்கோர் கார்டு டீட்டெயில் பற்றி பார்த்துருவோம். மார்க் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி. அதில் உங்களோட ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த டேட்டில் எக்ஸாம், அதுக்கப்புறம் என்ன ஷிஃப்ட்டு, என்ன கம்யூனிட்டி, ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கா, அது எல்லாமே வரும். அது கீழே வந்தீங்கன்னா இந்த வென்யூ கோடுன்னு சொல்லி அந்த ஷிஃப்ட்டு என்ன, எந்த ஷிஃப்ட்டில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100. அதில் வந்து எத்தனை கொஸ்டின் கேன்சல் பண்ணியிருக்காங்க, ஏதாவது மார்க், ஏதாவது அந்த ஆன்சர் ஏதாவது தப்பாக இருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வேலிடான கொஸ்டின் வந்து 97. அதுக்கப்புறம் அதில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் அட்டம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக அந்த 100க்கு 96 கொஸ்டின் அட்டம் பண்ணியிருக்கீங்க. இது வந்து இந்த ஸ்கோர் கார்டு பற்றி இந்த கேண்டிடேட் வச்சு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களோட ஸ்கோர் கார்டில் இருக்கும். அதில் எத்தனை கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னு சொல்லி 83, 96 கொஸ்டினில் 83 கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்காங்க. இன்கரெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா 13 கொஸ்டின். கரெக்டான கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. தப்பானுச்சுனாக்கா 3 கொஸ்டின் தப்பானா 1 மார்க் போயிடும். 1/3 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ 13 கொஸ்டின் தப்பாக இருக்காங்கன்னா 12 கொஸ்டினுக்கு ஒரு 4 மார்க்கு, 4.4 சம்திங் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதோட ரா ஸ்கோர் இந்த 83க்கு 83 மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த 13 கொஸ்டின் தப்பானதுனால ஒரு 4 சம்திங் போக 78.66 அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவ் மார்க் போக உங்களோட ரா மார்க் இதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ரோ ரேட்டட் ரா மார்க் அவுட் ஆஃப் 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏதாவது கொஸ்டின் இன்வாலிடாக இருந்தாலும் மற்ற ஷிஃப்ட்டோட கம்பேர் பண்ணி எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி அதில் இந்த ப்ரோ ரேட்டட் மார்க் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் மார்க், அது வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீழே இந்த நார்மலைஸ்டு மார்க்குன்னு சொல்லியிருக்கும். இதுதான் உங்களோட மார்க் அஃபீஷியலாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்ற ஷிஃப்ட்டு, மற்ற டேட்டில் நடந்தவங்களோட அந்த டஃப்னஸ் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி எவ்வளோ நார்மலைசேஷன் மார்க் அப்படின்னு சொல்லி மார்க் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நீங்கள் ஷார்ட் லிஸ்டடா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க சிபிடி 2க்குனாக்கா எஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கும். சப்போஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகலைனாக்கா நோ அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் மார்க் வந்து 63. அந்த கட் ஆஃப் பற்றி நேற்றியே சொல்லியிருப்போம். சென்னையோட கட் ஆஃப் அபவ் பார்த்தீங்கன்னாக்கா 68, 69. ஓபிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 71, 72, 74 வரைக்கும் இருந்தது. ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 76 வரைக்கும் இருந்தது. அந்த மார்க்கை தாண்டி நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் ஷார்ட் லிஸ்டாக இருப்பீங்க, இல்லைனா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 63 அப்படின்றது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான், நல்ல மார்க் தான். கொஞ்சம் ஜஸ்ட்டில் தான் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த தடவை வேகன்சி கம்மி அப்படின்றனால கட் ஆஃப் வந்து கொஞ்சம் 69 அபோவ் தான் இருக்குது. வேகன்சி அதிகமாக இருந்தப்போ இந்த மார்க்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் இருப்பீங்க. 2019 அந்த சம்திங்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 வேகன்சி கிட்ட கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்டாக இருப்பீங்க. இப்போ வேகன்சி கம்மின்றனால இந்த மாதிரி வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக அடுத்த தடவை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற மற்ற கேண்டிடேட்டுக்கும் அதே தான் சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்த ரயில்வேலேருந்து கண்டினியூஸாக எக்ஸாம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இனிமேல் இயர்லி எல்லா எக்ஸாமுமே வரும். தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிங்கனாக்கா ஒரு 2-3 அட்டம்ஸில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுங்க. ஒரு ஜாப் கண்டிப்பாக வாங்க முடியும். அதனால் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. மேலும் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட மார்க் என்ன அப்படின்னு சொல்லி உங்களோட ஸ்கோர் கார்டை என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9487808620 அப்படின்ற நம்பருக்கு தெரியப்படுத்திருங்க. செலக்டான கேண்டிடேட் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நம்ம சேனலில் ரயில்வே குரூப் டி மற்றும் அந்த செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கான கிளாஸ் பேட்ச் வந்து நேத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். டெலகிராம் குரூப்பில் நேற்று அந்த ஃபஸ்ட் வீக்கான கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல். செக்ஷன் கண்ட்ரோலுக்கு நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் படிக்க வேணாம், ஜஸ்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும்தான், சேம் டாபிக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், ஸ்டடி ஜிகே புக்ஸ், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர் சொல்லப்போனால் 14 மாதத்துக்கான கரண்ட் அவர் பிடிஎஃப் எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். தமிழில் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக 599 ரூபா பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரயில்வே பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை பிடிஎஃபாக இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஷெடியூல் எல்லாமே என்னென்னக்கு எவ்வளோ படிக்கணும், என்னென்ன டாப்பிக்லாம் கலந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன். எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.